கம்பெனி கட்டக்கூடாதுன்னு ஆப்போஸ் பண்ணது இந்த பார்வதி தான். இப்ப என் உயிரை காப்பாத்தினதும் இதே பார்வதி தான். இப்ப மட்டும் இல்ல டேட், இதுக்கு முன்னாடியும் பார்வதி என்ன காப்பாத்திருக்காங்க. என்ன ஜாக் சொல்ற? இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? டேட், நான் ஃபாரின்ல இருந்து வந்தப்போ எனக்கு பிரெயின்ல பிரச்சனை இருந்ததுனால இதுக்கு முன்னாடி நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அந்த சமயத்துல என்ன காப்பாத்தினது இந்த பார்வதி தான்ப்பா. இதனாலதான் ஜாக்லின் பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? பார்வதி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலமா. என் பொண்ணுக்கு முதல் பிறப்ப நான் கொடுத்தேன், இன்னொரு பிறப்ப நீ கொடுத்திருக்க. என் பொண்ணு வயசுல நீ இருக்க, இல்ல உன் காலில் விழுந்து நான் நன்றி சொல்லிருப்பேன். ஐயோ, நீங்க என்ன சார் பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன். நான் எதுவுமே பெருசா செய்யல. சொல்லப்போனா என் நிலைமைய தெரிஞ்சு ஜாக்லின் தான் என் கூட நின்னதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். நீங்க கம்பெனி கட்ட வேண்டான்னு முடிவு பண்ணதும் இந்த GM அவரோட ஆளுங்களை வச்சு நந்தினியோட கூட்டு சேர்ந்துட்டு ஜாக்லினை கடத்திருக்காங்க. ஜாக்லினை கொலை பண்ணிட்டு அந்த படியை ஏன் மேல போட்டுட்டு என்ன உங்ககிட்ட மாட்டி விட இவங்கெல்லாம் பிளான் பண்ணிருந்தாங்க. நல்ல மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல. என் பொண்ணை கொலை பண்ண பார்த்தவங்கள உயிரோட விட மாட்டேன். பாஸ் பாஸ் வேண்டாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ், என்ன மன்னிச்சிருங்க பாஸ். நான் தெரியாம பண்ணிட்டேன் பாஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன் பாஸ், என்ன மன்னிச்சிருங்க பாஸ். வேண்டாம் பாஸ் சார், சார் இனிமே பண்ண மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார், இது விட்டுருங்க பாஸ். ஜாக்லின், டேட் விடுங்க டேட், வேணாம் டேட், விட்டுருங்க டேட், வேண்டாம் ப்ளீஸ் பாஸ், விடு ப்ளீஸ், வேண்டாம். பார்வதி ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க டேட். போலீஸ் இப்ப வந்துரும் டேட். தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. நம்ம சட்டத்தை கையில எடுக்க வேண்டாம். நீங்க இருங்க சார். பி, அவங்க வெளியே வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டு சார் வாங்க. கான்ஸ்டபிள் வாங்க சார். இவங்க 2 பேர் தான் சார் ஜாக்லினை கடத்தி வச்சிருக்காங்க. இவங்க தானா? கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் ஸ்டேஷன் எடுத்துட்டு வாயா. ஓகே சார். கூட்டிட்டு போங்க சார். பாஸ் பாஸ் யாரிங்க சார்? என்ன விட சொல்லுங்க பாஸ். சார் போங்க. கூட்டிட்டு போங்க சார் விடுங்க. போங்க போங்க சார். அவன வாங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். விடுங்க சார். தேங்க்ஸ் டேட். டேட், ஒன் ஸ்மால் ரெக்வெஸ்ட். சொல்லு. நாம நல்லூர்ல நிரந்தரமான கம்பெனி கட்ட வேண்டாமே? பார்வதிக்காக டேட், ப்ளீஸ். பார்வதி 2 முறை உன்னை காப்பாத்திருக்காங்க. பார்வதிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனாமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜாக்லின், நல்லூர்ல நம்ம கம்பெனி கட்ட போறது இல்ல. ஹாப்பியா? தேங்க்ஸ் டாட், தேங்க்ஸ். என்ன பார்வதி, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஜாக்லின். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பார்வதி, அப்ப நான் thank you கிளம்புறேன். so much. மேம் வரேன் பீம். வரேன் சார். சரிம்மா. ஓகே. வரேன் சார். சொல்லு பார்வதி, எங்க இருக்க? போனாமா,
உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஆஹா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல இருக்கு. அப்படி என்ன சந்தோஷமான செய்தி? ஜாக்லினோட அப்பா நல்லூர்ல கம்பெனி கட்ட போறதில்லன்னு என்கிட்ட நேரடியாவே சொல்லிட்டாரு. அப்படியா? ஷோ, என்னால நம்பவே முடியல. ஆமா, நீ எப்ப ஜாக்லின் அப்பாவை போய் பார்த்த? ரொம்ப சந்தோஷம் பார்வதி. இது பாரு, என்ற சார்புல ஜாக்லினுக்கு அவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லிடு. சொல்லிட்டேன். இவ்ளோ நாளா நாம பட்ட கஷ்டம் வீண் போகல கண்ணு. சரிம்மா, போன வைக்கிறேன். அம்மா தாயே, உன்னை நம்பினவங்க நீதான் காப்பாத்துற. உன்னை நம்பிதான் என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. அம்மா பண்ணாரி அம்மா, ஊருக்கு வந்த உடனே உனக்கு ஒரு விளக்கு பூஜை போடுறேன். நான் தான் இந்த உடனேதான். நீ ஆசையா என்னை பாக்குறத விட முறைச்சு பாத்தீங்கன்னா டெம்ட் ஆகுது பூவா எனக்கு. எவ்வளவு சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? எதுக்காக இப்ப என்ற பின்னாடியே தேடி இங்க வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தேன்னா, என்கிட்ட உண்மையை சொல்வியா மாட்டியா? என்ன தெரிஞ்சுக்கணும்? எதுக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இருக்கானே பெங்காலி பல்பு மூஞ்சி, 2வது கல்யாணம் பண்ணிருக்கியா? உங்க புத்திய நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. என்ற உருவத்துல என்ற சாடையிலேயே இன்னொருத்தி இருக்கா. அதுதான் தோ இந்த போட்டோல இருக்கிற அகிலாண்டேஸ்வரி. அவதான் இப்போ நம்ம ஊர்ல நம்ம வீட்ல இருக்கா. என்ன சொல்ற பூவா? இதை நம்ம சொல்றியா? அது எப்படி ஒருத்தி மாதிரி இன்னொருத்தி இருக்க முடியும்? அப்ப நான் ஊர்ல பார்த்து பேசுனது, இந்த மாலை போட்டது எல்லாம் வெறும் நடிப்பா? அட ஆமாங்க, அது அகிலாண்டேஸ்வரி தான். அவதான் வந்து உங்க கழுத்துல ஜபமாலையை மாட்டி விட்டுருக்கா. அவதான் வந்து இதெல்லாமே செஞ்சது. ஏங்க, ஒரு நிமிஷம் நீங்க யோசிக்க வேண்டாமா? நீங்க என்ன அவ புருஷனா? அவ எப்படிங்க உங்க பக்கத்துல வந்து உட்காருவா? அதை தடுக்கிறதுக்காக தான் உங்க கழுத்துல ஒரு ஜபமாலையை மாட்டி விட்டு அவளும் ஒரு மாலையை மாட்டிக்கிட்டா. நான் நம்ப மாட்டேன். ஏங்க, நீங்க ஒண்ணும் திருந்தல. நீங்க திரும்பி வந்திருக்கீங்கன்னு பார்த்தா ஆஹா, அதெல்லாம் கிடையாது. எல்லா கெட்ட புத்தியும் உங்ககிட்ட அப்படியே இருக்குதுங்க. ஆனா ஒரு விஷயங்க, இந்த போனா எப்பவுமே உண்மையதான் சொல்லுவா. உங்ககிட்ட இன்னைக்கு நான் உண்மையை சொல்றேங்க. சொல்லு சொல்லு. அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்ல நான் இப்ப அவளுக்கு பதிலா இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. நம்ம வீட்ல அகிலா அங்க என்ற இடத்துல இருக்கா. புரியுற மாதிரி சொல்றா? வா. ஆமாங்க, ஒருத்தர் ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கோம். நீங்க என் வீட்ல அகிலாவா இருங்க, உங்க வீட்ல புவனேஸ்வரியா நான் இருக்கேன். நீ சொல்றத என்னால நம்ப முடியலையே. நீ சொல்றத கேக்குறது நான் என்ன பைத்தியமா? ஏற்கனவே பைத்தியம் இல்லையா? அது என்ன குறைச்சலாக்கும்? இது பாருங்க, நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. இதுதாங்க உண்மை. சரி போவா, நீ சொல்றத நான் நம்புறேன். சரி போவா, நான் சொல்றத நீ ஏத்துக்கிட்டு நமக்கு ஒரு 3வது தங்கச்சி பாப்பா, 4வது தம்பி பாப்பா எடுத்துக்கிட்டா எடுங்க கைய. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. குடிய விட்டீங்களா, போதை விட்டீங்களா, இல்ல சூதாட்டம் தான் விட்டீங்களா? எல்லாம் அப்படியே இருக்குதுங்க. ஆனா நான் மட்டும் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கணுமா? அட, உங்களை எனக்கு கட்டி வச்சது என்ற விதிங்க. நான் தான் தலையிலேயே அடிச்சுக்கணும். எல்லாம் என்று நேரம் தான். உங்களை எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்க முடியாதுங்க. இது பாருங்க, ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்லிடுறேன். எனக்கு புருஷனா வாழாட்டி போங்க, ஆனா ஒரு தகப்பனா நீங்க உங்க கடமையை செய்யணும். என்னடாமா? நம்ம பொண்ணு கண்மணியோட கல்யாணத்துக்கு நீங்க வந்து ஒரு தகப்பனா நின்னு வாழ்த்திட்டு போகணும்னு என்ற மனசுல ஒரு ஆசை. கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்த்துறோம். ஆனா கையில ஒரு பாப்பாவோட போய் வாழ்த்துறோம். மனுஷா, என்ன பேசும்போது என்ன பேசிக்கிட்டு இருக்கிற?
உங்களுக்கு இந்த குடி பழக்கம் போதை பழக்கம் எல்லாம் விட வைக்கிறதுக்கு ஒரு சில பேர் இங்க வராங்க. கொஞ்ச நேரத்துல உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த இடத்துல இருந்தீங்கன்னா கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுவாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்க நல்லதுக்கு தாங்க நான் இதை செஞ்சு போட்டேனுங்க. உங்க கெட்ட பழக்கத்தை எல்லாம் நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க புவனேஸ்வரி உங்களுக்காக தாங்க இருக்கா. முழு மனசோட ஏத்துக்கிறேங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னால யோசிக்கவே முடியாதுங்க. என்ன போலாம், அவன் கூட இருந்து 2 பிள்ளைங்க மட்டும். ஏங்க எதுக்கு தாங்க நான் சொல்றேன், எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படிதாங்க இருப்பீங்க. உங்களை ஒரு மனுஷனா மாத்த முடியும்னு நினைச்சீங்களே, நான் ஒரு முட்டாளுங்க, கேடு கட்டவ. நீங்க போங்க. வார்த்தை தவறி விட்டாய் புவனா, மார்பு துடிக்குதடி. எப்படி துடிக்குது பாத்தியா? ஐயோ என்ற பண்ணாரி ஆத்தா, எனக்கு கொஞ்சம் பொறுமையே கொடு. Boa, two child, please help me da. I am waiting. என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா. இந்த 2 குடும்பத்தோட நல்லதுக்காக நீங்க இப்ப இங்க இருக்க கூடாது. முக்கியமா நீங்க திருந்தி வரணும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நீங்க நல்ல மனுஷனா திருந்தி வருவீங்கன்னு. அதுக்காக தான் இதெல்லாம். மேடம், யார் நீங்க? மனநல காப்பகத்துல இருந்து வர மேடம். இங்க இருக்கிறவங்க தான் கால் பண்ணாங்க. மென்டல் ஹாஸ்பிடல். பிரதர், இங்க யாரும் அப்படி கால் பண்ணல. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்க. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீடு இதுதானே? ஆமா. செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ. பொன்மணி, பொண்ணு என்னாச்சு உங்களுக்கு? பொண்ணு என்னாச்சு உங்களுக்கு? எங்கே செல்லும் இந்த பாதை. என்ன ப்ரோ, சேது விக்ரம் மாதிரி ஆயிட்டாரு. ஜியான் விக்ரம். ஒரு சாமி, 2 சாமி, புரியல புரியல 4 சாமி. பொண்ணு இங்க வந்துரு. எங்க நல்லதானே ப்ரோ இருந்தாரு. பொண்ணு என்னாச்சு? அக்கா அக்கா இங்க பாருங்களேன், மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்ததா சொல்றாங்க. நம்ம வீட்ல இருந்தா யாரோ கால் பண்ணி வர சொன்னாங்களாம். நான் தான். வாங்க மேடம். நீங்க கூட்டிட்டு போக வேண்டியது இவரைத்தான். அக்கா சரியான வேலை செஞ்சிருக்கீங்க அக்கா. இவன் அங்க போக வேண்டிய ஆளுதான். வாங்க. நான் வர மாட்டேன். நான் வர சொன்னா மாட்டேன். கேளுங்க, வாங்க. போ, விட்டு வர மாட்டேன். வாங்க, சொன்னா கேளுங்க, வாங்க. நான் வர மாட்டேன். வாங்க. சொன்னா கேளுங்க. பொண்ணு வாங்க. போ. நான் வர மாட்டேன். சொன்னா கேளு. நான் வர மாட்டேன். வா. என்னை விட்டு. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். போக மாட்டேன். சார், போ, பொண்ணு. போ. சார், சொன்னா கேளுங்க என்னை சார். வாங்க காப்பாத்து. சார். சொன்னா கேளு. போ. சார், வாங்க சார். போ. சார், வாங்க. ஐயோ, வாங்க. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். ஏய், திரும்பி பாத்துறாத, திரும்பி வந்துராத. போ அப்படியே. அம்மா, என்னம்மா அது? என்னாச்சு? அது பொண்ணுமணிக்கு சின்ன வயசுல இருந்து குடியும் போதை பழக்கமும் அதிகமா இருக்கா. அதை விட வைக்கிறதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம். ஆனா அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னா போக மாட்டான்ல. அதுக்கு தான் இப்படி ஒரு செட்டப் பண்ணி ஆளுங்களை வர வச்சேன். திருந்தி வந்துருவான். அவன் போறதை நான் பார்த்துட்டு வரேன்.
என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இங்க இருந்து உங்களை அனுப்பணும். அதுக்கு இந்த விஷயத்தை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அக்கா ஏனுக்கா எங்க இருக்கீங்கக்கா? அக்கா அருங்கா. டேய் முருகேசா, இங்க இருக்கேன்டா. எனக்கு இங்கே இருக்கீங்களாக்கா? எதுக்கு இப்படி கத்துற நீ? என்ன பதட்டம்? எனக்கு நீங்க ஏதோ அவசரமா வர சொன்னதை சொன்னாங்கக்கா, அதனால தான்க்கா பதட்டமா போய் ஓடி வந்தானுக்கா. எனக்கா விஷயம்? ஐயோ அம்மா நான் ரெடிங்கம்மா. ஆமாங்கம்மா, நம்ம எங்கங்கம்மா போறோம்? அம்மன் கோவில்ல விசேஷ பூஜைக்கு சொல்லியிருக்கிறேன். நாம போயிட்டு வந்துடலாம். அதுக்காக அதோ முருகேசனையும் வர சொல்லியிருக்கேன். சரிங்கம்மா. என்னக்கா நீங்க எனக்கு கோயிலுக்கு போறதுக்காக தான் இவ்வளவு வருஷமா வர சொன்னீங்களா? நான் கூட ஊருக்குள்ள யாரோ மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க, நீங்களும் துப்பாக்கி சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க போல இருக்கு. நானும் பதட்டமே ஓடி வந்தேனுக்கா. ஆட நீ பதட்டத்துல பிறந்தவன்னா நான் என்னடா பண்ண முடியும்? பேபிமா சொல்லுங்கம்மா. நானும் கண்மணியும் அம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். தம்பி கேட்டான்னா கோயிலுக்கு போயிருக்கிறோம்னு சொல்லி. சரிங்கம்மா. சரி, இந்தா வச்சுக்கோ கண்ணு. வாங்கிக்கோங்க அம்மனி. ஏன் அவ கொடுத்தா வாங்க தெரியாது அவளுக்கு? நீ போய் வாங்கி சின்ன ஹெல்ப் பண்ணானுக்கா. வண்டிய ஸ்டார்ட் பண்ணி வை. சரிங்கக்கா. ஜாக்லின் இப்படி பண்ணுன்னு கொஞ்சம் கூட நினைக்கலீங்க மாமா. அந்த பொண்ணு நம்ம எல்லாரையும் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திடுச்சு. கடைசியில அந்த ஓனர் கம்பெனி கட்ட மாட்டாருன்னு சொல்லி நம்ம ஆசையில மண்ணலி போட்டாங்க. மேற்கொண்டு என்ன பண்ண போறோம்னு அந்த ஜிஎம்க்கும் கிஷோருக்கும் கால் பண்ணா 2 பேர் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்களையும் ஆளே காணோம். ஒரு மாதிரி கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி கவிதா. ஒண்ணுமே புரியல. பேபிமா, ஆமா வீட்ல யாரும் இல்லையே, எல்லாரும் எங்க போனாங்க? அம்மாவும் கண்மணி அம்மனியும் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. ஓ, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வேணுமாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ டிஃபன் ரெடி பண்ணு, நாங்க வரோம். சரிங்கம்மா. என்ன? அம்மாட்ட குடுக்க சொல்லி கண்ணை கொடுத்து விட்டாருங்க. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க, என்கிட்ட கொடு. என்ன தயங்குற? எங்க வீட்டு பணம் தானே, கொடு கொடு. நில்லு. பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்க்கணும். உன்னால நம்ப முடியாது. கவிதா, 1க்கு 2 வாட்டி நல்லா எண்ணி பாரு. சரிங்க மாமா. இவன் கழுத்துல இருக்கிறது கண்மணியோட பிளாட்டினம் செயின் மாதிரி இருக்கே. பணம் சரியா இருக்குங்களா? அப்ப நான் கிளம்பலாங்களா? பணம் சரியாதான் இருக்கு, ஆனா நீ சரியில்லையே. கவிதா, என்னாச்சு? மாமா, இது நம்ம கண்மணி போட்டு இருந்த செயின் மாமா. இது எப்படி இவங்கிட்ட வந்துச்சு? ஏய், சொல்றா, என் தங்கச்சி செயின் எப்படிடா உன்கிட்ட வந்துச்சு? சொல்லுடா, இது எப்படி வந்துச்சு? இவனெல்லாம் வாசலோட விட்டுருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள விட்டா செயின் எல்லாம் திருடிவியா நீ? சொல்றா, இன்னும் என்னென்ன திருடி இருக்க இங்கிருந்து? கேக்குறல, சொல்றா, என்னென்ன எடுத்திருக்க இங்கிருந்து? பாருங்க மாமா, இப்ப கூட வாயை திறக்குறான் அவன். இவனை இப்படியே விடக்கூடாது கவிதா. இவனை நல்லவன் எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு ஊருக்கே தெரியட்டும் இவன் ஒரு திருட்டு பையன். இவனை வீட்டுக்குள்ள நிக்க வச்சு கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். பஞ்சாயத்தை கூட்டி நிக்க வைப்போம், அப்ப சொல்லுவான். ஏய் வாடா வாடா.